ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொண்டு வந்த எல்லா அனுபவங்களையும் நினைவில் வைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே தவறுகள் நடந்துவிட்டாலும் நாம் செய்த நன்மையான காரியங்களை தேவன் மறக்கிறதில்லை. மனுஷர்களைப் போல தேவன் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறுகிறவர் அல்ல. மனுஷர்கள் தங்களுக்கு பிரியமான காரியங்களை பிறர் செய்யும் பொழுது மெச்சிக்கொள்ளுவார்கள், பாராட்டிக் கொள்ளுவார்கள். அவர்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத காரியங்கள் எதையாகிலும் செய்துவிட்டால் உடனே அவர்களுடைய உள்ளம் வெறுக்க ஆரம்பிக்கும், பகைக்கவும் ஆரம்பிக்கும். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் நேர்ந்தாலும் நம்மில் உள்ள நன்மையான காரியங்களை அவர் நினைத்து பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போதிலும், ஆண்டவரை கோபமூட்டின போதிலும், அவர்களுடைய இளவயதின் பக்தியையும் ஆண்டவர் அவர்களை நேசித்த போது கர்த்தரிடத்திலே அவர்களுக்கு இருந்த நேசத்தையும் எல்லாம் அவர் நினைத்து பார்த்தார். அதுதான் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படாதபடி தேவன் அவர்கள் மேல் மனதுருக்கம் காண்பிக்கிறதற்கு காரணமாயிருந்தது. இதனுடைய பொருள், நாம் தவறு செய்தாலும் நம்முடைய நல்ல காரியங்களை பார்த்து தேவன் நம்மை தண்டிக்காமல் விட்டுவிடுவார் என்கிறது அல்ல. நாம் நன்மையானவைகளைத்தான் செய்ய வேண்டும். நம்மிடத்திலே எப்பொழுதாகிலும் ஒரு தவறு சம்பவிக்குமானால் நம்முடைய நன்மையான காரியங்களையும் அவரிடத்திலே கொண்டிருந்த நேசத்தையும் எல்லாம் தேவன் கணக்கிட்டு பார்ப்பார் என்கிறது தான் இதன் பொருளாயிருக்கிறது. நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? நம்முடைய நல்ல வாலிப நாட்கள்ல, இள வயதுல கர்த்தரிடத்திலே கொண்டிருந்த அன்பும் பாசமும் நேசமும் அந்த ஜெபமும் வாஞ்சையும் எல்லாம் நம்மிடத்தில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் சரிப்படுத்திக் கொள்ளுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நேசித்து சத்தியத்தை கை கொண்டு வைராக்கியமாய் வாழ்ந்த நாட்களை கர்த்தர் நினைத்து பார்த்தார். அதிலே மீண்டும் அவர்களை காணும்படிக்கு கர்த்தர் விரும்பினார். நம்மையும் அப்படியே எதிர்பார்க்கிறார். நம்முடைய கடந்த காலங்களுடைய பக்தியும் ஜபமும் நேசமும் வேத வசனத்தை கை கொண்ட அனுபவங்களையும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம். இன்றைக்கு நம்மிடத்தில் அது இல்லாமல் குறைவுபட்டிருந்தால் அதில் மீண்டும் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்து கைவிடப்பட்ட ஒரு நிலை நீங்கள் உணருவீர்களானால், நம்பிக்கையற்று சோர்ந்து போகாமல் கர்த்தர் கைதூக்கி விடுவார் என்கிற விசுவாசத்தோடு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், நன்மையை காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய பக்தியையும் நேசத்தையும் நேர் நினைத்து பார்க்கிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில தவறுகள் குறைகள் வந்த போதிலும் நீர் எங்களை மறவாதபடிக்கு எங்கள் பக்தியையும் நேசத்தையும் நினைத்து எங்களுக்கு நன்மை செய்ய கொண்டிருக்கக்கூடிய நினைவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த அனுபவங்களில் நீடித்திருக்க கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.